உங்களோட நோக்கம் வந்து என்னவா இருக்கணும்? நிச்சயமா ஒரு ஏஆர் ரஹ்மான் வந்து எப்படி ஒரு சினிமாவால வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சாரோ, ஒரு தமிழனுக்கு பேர் வாங்கி கொடுத்தாரோ, அதே மாதிரி நீங்கள் நினைச்சா எல்லாருக்கும் வந்து பேர் வாங்கி கொடுக்க முடியும். இந்த ஸ்டெப் தான் வந்து நீங்க குளிக்க கால் ஊத்து வரைஞ்சிட இப்படிதான். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குமான்னு நாங்கள் நினைச்சே பார்க்க இல்லை. அதுவும் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்தது எனக்கு இன்னும் நெஞ்சில் பால் பார்த்த மாதிரி இருக்குது. 8 இயர்ஸ்க்கு முதல் ஸ்டாண்டப் காமெடினா உங்களுக்கு ஒருத்தருக்குமே தெரியாது. எங்க ஷோக்கு போனாலும் டான்ஸ் இருக்கு, டிராமாஸ் இருக்கு, சிங்கிங் இருக்கு, தட்ஸ் போஸ்டர் கூட அப்படித்தான் மாறுது. அப்போ முந்தி நாங்கள் தொடக்க எங்களுக்கு மதிப்பே இல்லை. சும்மா அலும போறாங்க, என்ன இது தேவையில்லாத வேலைகள். என் வாழ்வை தந்தேன் முன்னே நீ கேட்டதனால், கண்ணே என் உயிரை தருவேன் உன்னை சேரத்தான். நெஞ்சே உன் உறவை கேட்டேன் உன்னோடு அன்பில். But after 8 years, we got so many stand-up comedians now. Thank you so much, Thamulithan and Jeeta. Thanks for Amma and Appa family. உங்களுக்கும் உங்கள் டெஸ்டினேஷனுக்கும் ஒரு ரியல் ஹாபிட்ஸ் இருக்க வேணும், ஒரு ரியல் லவ் இருக்க வேணும், ரியல் பேஷன் இருக்கணும், ரியல் மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மோட்டிவேஷனும் உங்களுக்கு ரியல் ஸ்ட்ரென்த்தும் இருக்குமா இருந்தால் you would be successful in the world. You will make a history.